வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரிபிள்எஸ் டெக் வியூஸ். இன்றைக்கி நம்ம DJI Mic Miniயில் ஃபர்ம்வேர் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆண்ட்ராய்ட்லேயும் iOSலேயும் ரெண்டுத்துலேயும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஐஃபோனில் மைக் மினியோட டிரான்ஸ்மிட்டருக்கு எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஒன்லி ப்ளூடூத் மெத்தடில் மட்டும்தான் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளூடூத் எனேபிள் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில். இதுக்கு நீங்கள் DJI Mimo ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இது ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் ரெண்டுத்துலேயும் அவைலபிளாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிட்டரில் இருக்கிற அந்த பேரிங் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டு வரும். இப்போ பாருங்கள், பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு லைட் ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகிட்ருக்கும். அப்படின்னா பேரிங் மோடுக்கு ஆன் ஆகிட்ருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், DJI Mic Miniன்னு காட்டுச்சு. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன் ஆகிடும் உங்களுக்கு. இது கனெக்ஷன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. DJI Mimo ஆப். DJI Mimo ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த ப்ளூடூத்தில் இருந்த டிவைஸ் காட்டும். நீங்கள் இங்கே கனெக்ட் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் கனெக்ஷன் சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு மினிமல் ஆப்ஷன் இங்கே ஓப்பன் ஆகும். ஆட்டோ ஆஃப், பவர் பட்டனில் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணுறது, மைக் LED. நீங்கள் எபோட் டிவைசஸ் கொடுத்துக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு ஃபர்ம்வேர் வெர்ஷன் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0051 வெர்ஷன் இருக்குது. உங்களுக்கு 56 வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ண முடியும். இது இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணதான்னு கேட்கும், மொபைல் நெட்ஒர்க்கில் இல்லைனா ஒய்ஃபையில் இருந்தாலும். இன்ஸ்டால்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபர்ம்வேர். நம்ம டிவைஸ்லேயும் ஃபர்ம்வேர் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சு. டன் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த கரண்ட் வெர்ஷன் நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னா நீங்கள் ரெண்டுத்தையும் ஆப்பையும் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். அப்போ டிரான்ஸ்மிட்டரையும் ஒரு முறை பவர் ஆன் ஆஃப் கொடுக்கணும். ஃபீட்பேக் கேட்கும். நீங்கள் மேலே இன்டூ மார்க் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபீட்பேக் கொடுங்க, இல்லைனா கேன்சல் கொடுத்துக்கோங்க. இப்போது DJI Mimo ஆப்பில் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா கனெக்ஷன் ஃபெயில்டு தான் வரும். 2 ரீசன் இருக்குது. நீங்கள் Mimo ஆப்பை ஒரு முறை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் அந்த டிரான்ஸ்மிட்டர் ஒரு முறை பவர் ஆன் ஆஃப் பண்ணி சொல்லும். அதுக்கப்புறம் தான் திரும்ப கனெக்ஷன் உங்களுக்கு ப்ளூடூத் மூலிமா எனேபிள் பண்ணி உங்களுக்கு அந்த புது வெர்ஷன் காட்டும், 56 வெர்ஷனு. நான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டரை பவர் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ DJI Mimo ஆப்பையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்மிட்டர் இப்போ பவர் ஆன் பண்ணிக்கலாம். பவர் ஆன் ஆனதும் உங்களுக்கு பேரிங் மோடில் தான் போவோம். உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் லைட்டு தான் எரியுது. நீங்கள் இப்போ ஒரு முறை DJI Mimo ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக ஆல்ரெடி ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே கனெக்ட் கொடுத்துக்கோங்க. டிவைஸ் கனெக்ஷன் ஆகிடும். டிவைஸ் கனெக்ட் ஆகிட்ட பிறகு எபோட் டிவைஸ் போங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபர்ம்வேர் வெர்ஷன் 56 அப்டேட் ஆகிடுச்சு 51லேருந்து. அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் டிரான்ஸ்மிட்டரில் ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணணும். அடுத்து நம்ம ரிசீவரோட ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணலாம். ரிசீவரை ஃபஸ்ட்டு ஐஃபோனில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஐஃபோனில் உங்களுக்கு ப்ளூடூத் மெத்தடில் தான் அப்டேட் பண்ணணும். நான் ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு அது என்ன எரர் வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபர்ம்வேர் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு DJI Mic Mini டிடெக்டட்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ கோ டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. DJI Mic Miniயோட மொத்த டீட்டெயில்ஸும் மொத்த கான்ஃபிகரேஷனும் உங்களுக்கு இந்த ரிசீவரை ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணுறப்ப தான் காட்டும். நாய்ஸ் கேன்சலேஷனில் 2 லெவல் இருக்குது. ஆடியோ சேனலில் மோனோ ஸ்டீரியோ இருக்குது. இதை பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ எபோட் டிவைஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ம்வேர் வெர்ஷன் பாருங்கள் 51 தான் காட்டுது. இப்போ ஃபர்ம்வேர் வெர்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா unable to update current model with wired கனெக்ஷன் வரும். ஸ்விட்ச் டு ப்ளூடூத் கனெக்ஷன் அண்ட் ட்ரை அகைன். நீங்கள் ஒயர்ட் கனெக்ஷனில் ஆப்பிளில் ரிசீவருக்கு நீங்கள் ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ண முடியாது. ப்ளூடூத் மெத்தடில் தான் பண்ணணும். வாங்க இப்போ ரிசீவருக்கு ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணிடலாம். ஃபிசிக்கலாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேன். டிரான்ஸ்மிட்டருக்கு நீங்கள் பண்ண அதே மாடல் தான். DJI Mimo ஆப் ஓப்பன் பண்ணி எபோட் டிவைஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபர்ம்வேர் வெர்ஷன் 51 இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபர்ம்வேர் 56 வெர்ஷனை. ஐஃபோனில் நீங்கள் ஃபிசிக்கலாக கனெக்ஷன் பண்ணி இந்த ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ண முடியாது. ஒன்லி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மட்டும்தான் ஃபிசிக்கல் கனெக்ஷனில் ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ண முடியும். ஆண்ட்ராய்டில் போத் ஒயர்லெஸ் மூலிமாவும் ஃபிசிக்கல் கனெக்ஷன்லேயும் நீங்கள் ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ண முடியும். ரிசீவர்லேயும் ஃபர்ம்வேர் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சு 56 வெர்ஷனுக்கு. இதுலேயும் அதே மாதிரி தான். நீங்கள் ஆப் ஒரு முறை க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணணும். ரிசீவரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு முறை பவர் ஆஃப் பண்ணி பவர் ஆன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் ஆகிடும். ரிசீவரை இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக DJI Mimo ஆப் ஓப்பன் ஆகிடும். ப்ரீவியஸாக அந்த செட்டிங் இருந்தனால. இப்போ கோ டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. எபோட் டிவைஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ம்வேர் வெர்ஷன் இப்போ 56க்கு அப்டேட் ஆகிடுச்சு ரிசீவரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனாச்சும் கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ரீவியஸ் வீடியோவான அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் மேலே கொடுக்குறேன், இல்லைனா லாஸ்ட் லிங்க் கொடுக்குறேன் என் கார்டில். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
See you all in another interesting video.